வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று முதல் கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டிற்கு 3 நாள் பயணம் மேற்கொள்கிறார். இன்று மைசூரில் உள்ள அகில இந்திய பேச்சு மற்றும் கேட்டல் நிறுவனத்தின் வைர விழா கொண்டாட்டங்களில் அவர் கலந்து கொள்கிறார். நாளை சென்னையில் உள்ள சிட்டி யூனியன் வங்கியின் 120வது நிறுவன தினத்திலும் தொடர்ந்து திருவாரூரில் நடைபெறும் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழாவிலும் அவர் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தியான்ஜினில் இன்று நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் உரையாற்றுகிறார். பின்னர் திரு மோடி ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்முவில் சில நாட்களுக்கு முன்னர் ஏற்பட்ட மேக வெடிப்பு மற்றும் வெள்ள பாதிப்புகள் குறித்தும் அங்கு நடைபெற்று வரும் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகள் குறித்தும் இன்று ஆய்வு செய்கிறார். பின்னர் ராஜ்பவனில் அம்மாநில துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் உயர் அதிகாரிகளுடன் மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் உள்கட்டமைப்பு மறுசீரமைப்பு குறித்தும் விவாதிக்க உள்ளார். ஜம்முவில் நிலவி வரும் மோசமான வானிலை காரணமாக அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று ஏற்பட்ட மேகவெடிப்பு சம்பவத்தை கருத்தில் கொண்டு புதுச்சேரி மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் பொதுப்பணி, மின்சாரம், சுகாதாரம், தீயணைப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தாலும் மேக வெடிப்புகளை முன்கூட்டியே கணிக்க முடியாது என்பதால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் நடைபெற்ற 29வது உலகக்கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஷெட்டி இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. இந்த இணை கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற உலக பேட்மிண்டன் போட்டிகளிலும் வெண்கலப் பதக்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.